வணக்கம். எப்படி இருக்கீங்க? 2 நாளாக கொஞ்சம் வேலை இருந்தது. அதனால என்னால் வர முடியல. 2வது எனக்கு ஏதோ ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது. என்னுடைய கதை ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்கலையோ என்னவோ அப்படின்றதுக்காக சரி அதை அப்படியே 2 நாள் விட்டுருந்தேன். சரி ஆரம்பிச்சிட்டோம், முடிவை கொடுப்போமே அப்படின்னு சொல்லி தான் திரும்ப எனக்கு வந்தேன். ஆரம்பிக்கலாமா சொல்லலாமா? கொனார் கம்பெனியில் எங்கள் தம்பி ஒய்ஃப் சேர்த்துட்டாங்க. அப்புறம் அவங்க நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணி வேலை பார்த்து இப்போ 15 வருஷம் அந்த கம்பெனியில் வேலை பார்த்து இப்போ தான் 2 மாதமாக நின்றுட்டேன். அது அப்படியே மெயின்டைன் ஆயிடுச்சு. அப்போ வெறும் 5000 சம்பளம், 5000 ஆமாம் 5000 சம்பளத்துக்கு போனேன் நான். அந்த 5000 வாடகை 3500. நான் கரண்ட் பில்லெல்லாம் சேர்த்து எனக்கு அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆச்சு. அந்த டைமுக்கு ரூபா இல்லாமல் சிவாஜி படம் மாதிரி என் கதை ஆனது. ரூபா இல்லாமல் வந்த வெளியே. அப்புறம் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணேன். எனக்கு உதவுறதுக்கு ஒரு சொந்தங்கள் யாரும் உதவுனது கிடையாது. என் அம்மா வழியிலையும் சரி, என் மாமி அத்தை வழியிலையும் சரி, எந்த ஒரு ரூபா கூட யாருக்கிட்டேயும் நாங்கள் கையேந்தலை. யாருக்கிட்டேயும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தோம். நானும் என் ஒரு வீட்டுக்காரும் என் பையனை படிக்க வச்சோம். ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் என் பிள்ளைய ப்ரைவேட்டில் எனக்கு ஒரு ஆசை, நம்ம தான் படிக்க முடியல. ஏன்னா அந்த டைம் அப்பா இல்லாத டைம். நம்மளாம் 5 பிள்ளைங்களே எங்கள் பாட்டி வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால் அவங்க படிக்க வைக்க முடியல. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம். அரை குறையமாக மண்டையில் ஏறலை எனக்கு. 9வது வரையும் நின்றுட்டேன் நான். அதுக்கு சரி நமக்கு வராத படிப்பை நம்ம குழந்தையாவது படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் படிக்க வச்சேன். எனக்கு 2 குழந்தை. அதில் ஒரு குழந்தை பொம்பளை பிள்ளை பிறந்து அந்த டைமில் தான் எனக்கு ரொம்ப கஷ்டங்கள் ஆரம்பித்தது. பிறந்தோடனே 16 நாளில் குழந்த கையிலேயே இறந்துருச்சு. கத்திக்கிட்டே கிடந்தா. எனக்கு தெரியல அந்த டைமு. காலையில் பார்த்தா கழுத்து அப்படியே தொங்கிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் குழந்தை இறந்துருச்சு. அது ஆப்ரேஷன் பண்ணேன். சரி ஒரு பிள்ளை வளர்க்க ரொம்ப பாடுபட்டேன். இவனை வளர்த்தா கவர்மெண்ட் ஸ்கூல் போல, ப்ரைவேட்டில் ஆசை, என்னுடைய ஆசை ப்ரைவேட்டில் படிக்க வைக்கணும்னு நான் படிக்க வச்சேன் ப்ரைவேட்டில். ஆனால் காலேஜும் ப்ரைவேட்டில் தான் படிக்க வச்சேன். அதில் இங்கே இந்த காலேஜ் ஃபீஸ், காலேஜுக்கு இது ஸ்கூல் ஃபீஸ், இதுக்கு கொஞ்சம் வெளியே திரும்ப வெளியே கை நீட்ட ஆரம்பித்தேன். உதவ ஆள் இல்லையே எங்களுக்கு. ஒரு அண்ணன் தம்பி கொடுத்தாலும் சரி ஓகே நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு. இந்த வழியில் அவங்க அண்ணன் தம்பிங்க யாராவது கொடுத்தா ஹெல்ப் பண்ணால் திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கல. நம்ம கடன் வாங்குறதுனால அந்த கடனுக்கு வட்டி 10 வட்டி 15 வட்டி அப்படி தான் நான் இருந்த இடத்துல வட்டிங்க. அந்த வட்டிங்களை அசலை வாங்கிட்டு வட்டி கட்ட முடியல. நான் வாங்குற 5000, அவர் கொடுக்குற மாதம் 15000, 2 சேர்த்தா 20000 வாடகை, சாப்பிட்ணும், இந்த வட்டி கட்டணும். அது அப்படியே ட்ரிபிள் ஆகி எல்லாம் ஆகிட்டே வந்துச்சு. அப்புறம் என் பிள்ளை படிப்பு முடிகிற வரையும் கொஞ்சம் அப்படியே அதிகமாகிட்டே இருந்தது. 2வது நான் ஒரு ஸ்கீமில் வேறு சேர்ந்து அதில் கொஞ்சம் காசு போட்டேன். அது இன்ன வரைக்கும் கைக்கு வரல. அந்த காசு வரும்ன்றாங்க, பார்ப்போம் கடவுள் புண்ணியம். அந்த மாதிரி என் லைஃப் போய்கிட்டு இருந்தது. அந்த டைமில் எங்கள் அத்தைக்கு எங்கள் மாமனார் இடம் விற்றாங்க. என்ன பண்ணாங்க, அடுத்து அவங்க அப்பா இடம் விற்றாங்க. விற்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எங்கள் அம்மா இன்னும் கேட்பாங்க. எங்கள் அம்மா மட்டும் இல்லை, சங்கீதா அவங்க மருமக, 2வது மருமக, அந்த பொண்ணும் இன்னும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். வீடு விற்றா 1 லட்ச ரூபா உங்களுக்கு சாரடு கோயிலில் லீஸுக்கு கொத்தாருன்னு சொல்லியிருந்தாங்க. அது வீடு விற்கும் போது எங்களுக்கு ஒரு இது தெரியல. எங்களுக்கு வீடு விற்றதும் தெரியாது, அவங்க வீடு வாங்கினதும் தெரியாது, காசு வாங்கினதும் தெரியாது. வீடு மறுபடியும் எங்கேயோ வெளியே வாங்கினாங்க. அதான் 2வது பையனை வச்சு தான் அந்த பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் வீடு வாடகை போகிறேன் நான் மணல் ரெட்லீஸில் அப்படின்னாங்க. சரி ஓகே, வாடகை 6000 ரூபா வாடகைனாங்க. சாமான்லாம் எடுத்து நாங்களும் கூட ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணோம்.
பண்ணிவிட்டு அங்கே போன பிற்பாடு எல்லாம் பால் காய்ச்சிகள் எல்லாம் முடித்த பிற்பாடு, "இல்லை நான் சொந்தமாக வாங்கிட்டேன்" அப்படின்னாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் அப்படி பண்ணாங்க? எங்க மனசில் இன்னும் அந்த அழுத்தம் இருக்குது. ஏன் அப்படி பண்ணாங்க? எதனால்? அப்படி ஒன்றும் காசு யாரும் பிடுங்க போகிறது கிடையாது. வாங்கிட்டு வாங்க போகிறேன், மேலே மேலே கட்டிக்கோங்க நீங்கள் வந்து அப்படி சொல்லலாம். எதுவுமே சொல்லலாம 2வது பயணிச்சு, அப்போ மூத்த பிள்ளைக்கு என்ன ஒரு மரியாதை. அவர் மனசு இன்னும் அதான், நம்ம அம்மா என்னை நம்மளை ஒரு ஒரு பொருட்டா கூட மதிக்கலையே அப்படின்ட்டு ஒரு இன்னும் அது வரைக்கும் இது வரைக்கும் மனசில் போட்டு புடுங்கிக்கிட்டே கிடக்குறாரு. பாவம் கஷ்டமாக இருக்கும் அதை பார்க்கும்போது. எனக்காவது எங்கள் அம்மா வந்து நிறைய உதவி பண்ணியிருக்கிறாங்க. அங்கே கடன், அங்கே எண்ணூரில் கடானு, அந்த கடனில் எங்கள் அம்மா பாதி காட்டினாங்க. இங்கே வந்தோம் இன்ன வரைக்கும், இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா எனக்கு அவங்க பென்சில்லேருந்து எனக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் அவங்க வீட்டு வழியாகவும் அவருக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வந்திருந்தா கண்டிப்பாக அவர் மனசு கொஞ்சம் இதாக இருக்கும். அவருக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லையா? அப்போ அப்படியே ஒரு மாதிரி எக்ஸ் ஆயிடுறாரு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் ஒரு மாதிரி பண்ணிடாதீங்க. ஏன்னா மனசு கஷ்டத்தை இதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். லைக் பண்ணுங்கள், 2வது சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் இதில் கொஞ்சம் சம்பாதிக்கலான்னு அதனால இதில் என்னுடைய கதையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாய். நாளைக்கு மீதி கதை.